welcome to the show மஞ்சள் வெயில் மாலை. வழக்கம் போல இன்னைக்கு நம்மளோட ஷோல சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். யோகா அப்படிங்கிற விஷயம் நம்மளோட லைஃப்ல ஒரு அங்கமா பல வருஷங்களா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட யோகாவை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது புருவட்டாசனா. அதோட வேறுபாடுகள்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல புருவட்டாசனா எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் முதல்ல கால்களை தண்டாசனம். இப்போ கால்களை மடக்கிட்டு ரொம்ப கிட்ட கொண்டு வராம ரொம்ப தள்ளியும் போகாம கால்களை இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு கைகளில் இப்படி பின்னோக்கி இப்படி வைக்க போறோம். அதாவது விரல்களை கீழ் நோக்கி பின்னோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு பொறுமையா நம்மளோட இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்கிட்டு ரெண்டு காலுமே நம்ம நீட்டி வைக்க போறோம். அதாவது நம்மளோட இந்த குதிக்கால் மட்டும் இப்படி கீழே இருக்கும், விரல்கள்ல மேல் நோக்கி இருக்கும். அது ஈஸியா பண்றதுக்காக அப்படியே தூக்கிறதுக்கு கஷ்டமாக்குங்கிறதுனால சுலபமா பண்றதுக்காக அது மாதிரி காலை மடக்கிட்டு நம்ம பண்றோம். கைகள் ஓரளவுக்கு நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. இந்த கை பொசிஷன் வைக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப இப்படி கிட்ட வச்சுட்டு தூக்கணும்னா நம்ம தோள்பட்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஓரளவுக்கு தள்ளி வைங்க. ஆனா ரொம்பவும் தள்ளி வச்சிட்டோம்னா தோள்பட்டைக்கு தான் ரொம்ப பாதிப்பு வரும். அதனால ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் கை வச்சு பார்த்துட்டு தூக்கி பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம அப்படியே மாத்திக்கலாம். இப்போ இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கிட்டு கால்களை நேராக்கிட்டு தலையை பின்னோக்கி வைக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது புருவட்டாசனா. இதுல வேறுபாடுகள் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா கால் ஒரு கால் மேல இன்னொரு கால் இப்படி போட போறோம். இப்படி போட்டு ஓரளவுக்கு இதுலயே நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதுலயே நம்மளோட இடுப்பு பகுதியை மேல் நோக்கி நம்ம தூக்க போறோம். இதே மாதிரி கை பொசிஷனை கரெக்டா வச்சுக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்ப அதே மாதிரி இடது கால் எடுத்து வலது கால் மேல போட்டுட்டு அதே மாதிரி தூக்க போறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். சில பேருக்கு கைகள் இப்படி நோக்கி வைக்கிற விரல்கள் பின்னோக்கி கீழ் நோக்கி இப்படி இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேருக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்படி வச்சு பார்த்தா கரெக்டா இருக்கா இல்லை இப்படி வச்சு பார்த்தா கரெக்டா இருக்கா மட்டும் பார்க்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலுமே இந்த இடத்துல இந்த விரிஸ்ட் கிட்ட அந்த இழுவுத்தன்மை ஏற்படதான் செய்யும். அது கொஞ்சம் நம்ம டாலரேட் பண்ணிட்டு பண்ணாலே ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்த ஒரு வேறுபாடு மட்டும் பார்த்துடலாம். புருவட்டாசனால இதுல ஒரு லெக் மேல ரைஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதே மாதிரி கைகள் வச்சுட்டு இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கிட்டு ஒரு காலை நீட்டிடலாம், இன்னொரு காலை மேல் நோக்கி தூக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இப்போ வலது பக்கம் செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். கால்களை நம்ம உடனே தளர்த்திக்கணும். கைகளுமே தளர்த்திக்கலாம். ஒன்று நம்ம இப்படி ஷோல்டர் இப்படி ரொட்டேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கைகள் இப்படி வச்சு நம்ம ஹக் பண்ற மாதிரி வைக்கணும். வச்சுட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு நல்லா ஸ்ட்ரெச் கிடைச்சிடும். ஸோ அப்போ அந்த ஷோல்டர் பெயின் நமக்கு இருக்காது. அதனால இப்படி பண்ணிக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
இந்த புருவட்டாசனா பண்றதுனால நம்மளோட காஃப் மசிலுக்கும் சரி, நம்மளுக்கு லெக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல இழுவுத்தன்மை ஏற்படும். நல்ல வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருக்கும். அப்படிப்பட்ட கனவை நனவாக்குற செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட். ஸோ எவ்வளோ ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள், இந்த டென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுனோட ஒரு ரூல் பேஸ்டா நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. என்னதான் நமக்கு ரூல்ஸ் இருந்தாலுமே அந்த ரூல்ஸை சப்ஸ்டியூட் பண்றதுக்குமே யாரெல்லாம் வேணும்னு இருக்காங்க. நம்ம சப்ஜெக்ட் வேணும், ஒர்க் ஃபார்ம் வேணும். அந்த ஒர்க் ஃபார்மே V1ல கொடுக்கணுமா, V2ல கொடுக்கணுமா, இல்லை V3ல கொடுக்கணுமா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இதுலயே வந்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது அஃபர்மேட்டிவ் பேஸ்ல எழுதக்கூடியது. அந்த அஃபர்மேட்டிவ் பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல எப்படி எழுதலாம், நெகட்டிவ்ல எப்படி எழுதலாம், இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களை கொண்டு வரதா இருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களை நம்ம எப்படி அப்ஸ் அண்ட் டவுனோட எடுத்துட்டு வரோங்கிறது தான். ஸோ ஒரு ரூல் எழுதுறோம் அப்படின்னா அந்த ரூலை நிகழ்காலத்தில் எழுதுறோமா, இறந்த காலத்தில் எழுதுறோமா, அதையும் பெர்ஃபெக்டா எழுதுறோமா, இல்லை கண்டினியூஸா எழுதுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன, இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன வெர்ப் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரூல் பார்த்தோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் வந்து என்ன அஃபர்மேட்டிவ் பார்க்க போறோம்னா இன்ட்ரோகேட்டிவ். V1, V2, V3, present, past, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த 3 ஃபார்ம் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன வெர்ப் ஃபார்ம் எடுக்கணும்னா பிகம் அப்படின்னு எடுக்கிறோம். பிகம் அப்படிங்கிறது என்னன்னா ஆக. ஸோ என்ன ஆகுறீங்கோ அது. V2ல வரும்போது பிகேம், ஆனது. V3ல வரும்போது பிகம். ஸோ பிகேம், பிகேம் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஆக போறது, ஆக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் யூ ஆர் கோனா பிகம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஸோ வெர்ப் ஃபார்ம் ரெடி, தென் சப்ஜெக்ட் IV, யூ, ஹி, ஷி, தே, இட், இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல். ஸோ இந்த ரூல் வரும்போது எப்படி எழுதுறாங்க பார்க்கலாம். will or shall plus subject plus perfect நால have plus V3 past participle question mark. ஸோ இதுதான் நமக்கு ரூல் பேஸ்டு வரக்கூடியதாக இருக்கு. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் அண்ட் ரூல் அதோட verb form. இது எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், will ஒரு சப்ஜெக்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், she எடுக்கிறோம். will she have, V3 வரும்போது become, will she have become a doctor or teacher, anything. ஸோ எப்போ அப்படின்னும் போது அதை எப்போன்றது சொல்றீங்கனாலும் சொல்லலாம். by 2030. ஸோ அப்போ 2030க்குள்ளார அவள் டாக்டர் ஆயிடுவாளா அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அப்போ 2010 அவள் மருத்துவர் ஆகி விடுவாளா அப்படிங்கிறதா. ஸோ அப்போ இது வந்து இன்ட்ராகேட்டிவ்ல வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம பாசிட்டிவா எழுதுறோம் அப்படின்னா ஆன்சர், பாசிட்டிவ் ஆன்சர்ல எழுதுறோம் அப்படிங்கும் போது she will have become a doctor by 2030. She will not have
become a doctor by 2030. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின், ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு ஆப்டாக என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். இந்த பதிலையே நம்ம என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ல சொல்கிறோம். இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஷீக்கு பதில் என்ன பண்ணலாம், நேம் கொடுக்கலாம். ஸோ நேம் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பேர் ஒரு லைக் ஒரு மேரி ஆர் மாலா அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன வரும், வில் மாலா ஹாவ் பிகம் அ டாக்டர் பை 2030 மாலா டாக்டர் ஆகிடுவாங்களா அப்படின்னு கேட்குறது தான். ஸோ அப்போ நேமிங் பர்சனாலிட்டிஸும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் மரியாதையாக சொல்லணும்னா தே அப்படிங்கிறது அவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் பிகம், பிகேம், பிகம். ஸோ அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சென்டென்ஸ் இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவோட ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே இதை ஹோம்ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நமக்கு தெரியாத விஷயம் ஆயிரக்கணக்கில் இருக்குங்க. அதுல ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அர்ஜுன் அப்படின்ற ஒரு ஆஃபீஸரு ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு 2 கிரிமினலை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னப்பா இது ஒரு நியூஸாப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அரெஸ்ட் பண்ணது நார்மல் போலீஸ் கிடையாது, ஏஐ போலீஸ். எஸ், நமக்கு தெரியும் விசாகப்பட்டினத்தில் ஒரு ஏஐ போலீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு. அந்த அர்ஜுன் அப்படின்ற பேர் வச்சுருக்கக்கூடிய ஏஐ போலீஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா, அவங்க ஃபுல்லாக உள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாருடைய ஃபேஸையும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேஸு எந்த கிரிமினல் டேட்டாவோட மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்து உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது தான் இந்த அர்ஜுனுடைய வேலை. அதனால் அப்படி தப்பிச்சு போலீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய 2 கிரிமினல்ஸை அர்ஜுன் அப்படின்ற அந்த ஏஐ போலீஸ் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி காட்டி கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் செம்ம வைரலாக போச்சு. இன்னும் ஏஐ நிறைய விஷயங்கள் பண்ண போகுது, ஆனால் போலீஸை ரீப்ளேஸ் பண்ண போதா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பெரிய ஷாக்கில் இருக்காங்க. ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு இப்போ ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ ரோபோட்டோட வேலை என்னென்னா வீட்டை க்ளீன் பண்ணுறது. இது என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சாதாரணமாக தொடச்சி பெருக்கிறது மட்டும் கிடையாது, துணியை மடித்து வைக்கிறது, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல எதாவது இருக்கணுமோ அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்கங்கே வைக்கிறது. இப்போ நீங்கள் திடீர்னு வாட்சை கழட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுறீங்க, அதை கொண்டு போய் வாட்ச் கேஸில் வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பர்டிகுலராக எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மெஸ்ஸியாக்க அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ரோபோட் வந்துருச்சு. இதுவே போய் சார்ஜ் போட்டுக்கோ, இதுவே வேலை செய்யும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப குயிக் அண்ட் எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குற மாதிரியான ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மனுஷங்களுடைய வாழ்க்கை என்னச்சா பாவமாக இருக்குது. மசில் மெமரி அப்படின்றத பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெமரி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மெமரி என்ன பண்ணும், நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நமக்கு எப்போ தேவையோ நம்ம அந்த மெமரிலேருந்து எடுத்துப்போம். இது நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய மெமரி. அதே தான் கம்ப்யூட்டர்லேயும் நடக்கும். நம்ம எங்கே எதெல்லாம் காப்பி பண்ணுறோமோ அதெல்லாம் அங்கேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கும், ஒரு மெமரியை அது கிரியேட் பண்ணி வச்சுருக்கும். இதுதான் மெமரி. இதே மசில் மெமரி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் திடீர்னு ரொம்ப ரொம்ப உடல் பருமனாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணி உடம்பெல்லாம் குறைச்சிட்டீங்க, அகெயின் நீங்கள் வந்து திடீர்னு வெயிட் போட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி உங்கள் மசிலை ரெடி பண்ணீங்களோ அதை விட 3 டைம்ஸ் ஃபாஸ்டராக உங்களால் மசில்ஸை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் மசில் மெமரி. ஏன்னா அந்த மசில் எல்லாமே அதோடைய மெமரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், இங்கெங்கெல்லாம் செட்டில் ஆகணும், இந்தந்த ஃபேட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் மசில் மெமரியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணதை விட ஃபாஸ்டராக பண்ணுறதுக்கான ரீசனே உங்கள் மசில் இருக்கக்கூடிய மெமரி தான். கொட்டுக்கு வாம்ரா அப்படின்ற ஒரு மேயர் ஃபுடை அப்படின்ற ஒரு வில்லேஜோடைய மேயராக இருக்கார். இவர் மேயர் ஆனதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இனிஷியேட் பண்ணணும்னு நினச்சாரு. அதில் ஒன்று தான் சீல கிட்டத்தட்ட 51 அடி வாலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 1970 இதை இனிஷியேட் பண்ணாங்க. வாலும் கட்டி முடித்தாங்க 51 அடிக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதனால் எந்த ஒரு பயனும் இல்லையே, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சிரித்தாங்க. ஏன் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் சிரித்தாங்க இதை கேள்விப்பட்டு. ஆனால் இவர் 1999 இறந்துட்டார். 2011 வந்த ஒரு பெரிய சுனாமினால எல்லா இடங்களும் சைனால பெருசாக பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஃபுடை மட்டும் தப்பிச்சுது. ஏன்னா அவர் கட்டின அந்த வால் பெரிய தடுப்பாக நின்றதுனால நிறைய தண்ணி அங்கே வந்து எதையுமே பெருசாக சேதப்படுத்தலை, உயிரிழப்புகளும் பெருசாக நடக்கலை அப்படின்றதுனால அப்போ தான் இவருடைய மகிமை என்னன்னே புரிஞ்சுது. பார்த்தீங்களா, இது வேணும்னு கட்டினாரா இல்லையான்லாம் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணார், அதனால் எவ்வளோ பெரிய பயன் வந்துச்சுன்னு.
ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லாமா? இப்போ ஒரு 3 பேர் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால் செல்ஃபி மட்டும் தான் எடுக்க முடியும். இல்லைன்னா 4ஆவதா ஒரு பர்சன் வந்து எடுத்து தரணும். இப்போ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. 2 பேர் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு 3ஆவதா ஒரு ஆளை தனியாக எடுத்துகிட்டு அப்படியே மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போது ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா, 3 பேர் இருக்கீங்கன்னா 2 பேரை வச்சு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அழகாக அவங்க இருந்த மாதிரியே காட்டும். நீங்கள் மறுபடியும் போயிட்டு அந்த இடத்துலையே உங்களோட கை வச்சோ இல்லை என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு கேப்சர் பண்ணி அந்த ஃபோட்டோ ரியலாக அங்கே எப்படி 3 பேர் எடுத்தீங்கன்னா இருக்குமோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணுதான். அட்டகாசமாக இருக்குல்ல? இது ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சின்னதாக மனுஷங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்கள்லாம் சரி சின்னதானே, இதுக்கு இன்னொரு ஆளை வச்சு எடுத்துகிட்டா போகுது அப்படின்னு நினைக்காம இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்குது மனிதனுடைய அறிவு அப்படின்றது. எலிஃபண்ட்டோடைய தும்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த தும்பிக்கை எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த தும்பிக்கையால் எவ்வளோ வெயிட்டை வேணாலும் ரொம்ப ஈஸியாக பிடிக்க முடியுது, கேரி பண்ண முடியுது, உடைக்க முடியுது. அப்போ இது எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகுது அப்படின்றத நல்லா நோட் பண்ணி, ஆக்டோபஸும் இதே மாதிரி தான், அதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக எவ்வளோ சைஸை வேணாலும் பிடிக்க முடியுது அப்படின்றத கண்டுபிடிச்சு இதே மாதிரி ஒரு ரோபாட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரோபாட் ரெடி பண்ணாங்க. இதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர டென்னிஸ் பாலையும் பிடிக்க முடியும், முட்டையை உடையாமல் அழுத்த முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுது. ஸோ இப்படி தாங்க நேச்சர் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி புதுசாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அது மனிதனுடைய பயன்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை பண்ணுது அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டல் அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை team.